வணக்கம். நம்மளோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் வர February 15th அன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். 6th பேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கம்ப்ளீட்டாக ஆன் டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்றது பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும். மீதி எல்லாமே நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஆல் வி நீட் இஸ் ஒரு நல்ல கம்ப்யூட்டர் உங்கள்கிட்ட இருக்கணும். எனக்கு இந்த செல்ஃபோனை வச்சு பண்ணுற அந்த கதையே வேணாம். ப்ரொஃபஷ்னலாக நம்ம பண்ணுறோன்னு சொன்னால் ப்ரொஃபஷ்னலிசம் இருக்கணும். ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல கம்ப்யூட்டர்ஸ் இருக்கணும், ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இருக்கணும். நான் எந்த விதமான சாஃப்ட்வேர்ஸ், இந்த சாஃப்ட்வேர்ஸ் வாங்குங்க, இந்த இண்டிகேட்டர்ஸ் வாங்குங்க, இந்த ப்ராடக்ட் வாங்குங்கன்னு எதுவுமே ப்ரமோட் பண்ண போகிறதில்ல. எல்லாமே ரெடிமேடாக மார்க்கெட்டில் ஃப்ரீயாக என்ன கிடைக்குதோ அது வச்சே நம்ம வந்து கற்றுக்க முடியும். அதுக்கப்புறமா உங்களோட கேரக்டருக்கு தந்தாப்பில் நீங்கள் என்ன வாங்கணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். வி ஆர் நாட் செல்லிங் எனி திங். இதில் என்ன டீச் பண்ணுவோம்? கேண்டில் ஸ்டிக்னா என்ன, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், சார்ட் பேட்டர்ன்ஸ், கிளாசிக்கல் டெக்னிக்கல் அனாலிசிஸ், ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ், ஃபிபனாச்சி, எலியட்ஸ் வேவ், டேட்டா அனாலிசிஸ். டேட்டா அனாலிசிஸ்ன்றது கம்ப்ளீட்டாக ஆப்ஷன் க்ரீக்ஸ் கம்ப்ளீட்டாக பிரிஞ்சு மேய போகிறோம். பிரிஞ்சு மேயும் போதும் என்ன அட்வான்டேஜ் ஆகுது? மேஜர் அட்வான்டேஜ், நீங்கள் செல்லராகவும் ஆகலாம், பையராகவும் ஆகலாம். நிறைய பேர் வந்து கேட்கலாம், நான் இன்வெஸ்டர்ஸ், நான் ஏன் F&O கற்றுக்கணும் சொன்னால், F&O ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் டேட்டாஸ் பண்ணும் போதும் எக்ஸாக்ட் பாட்டமை வந்து உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அண்ட் எக்ஸாக்ட் டாப் வந்து உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். எப்பயுமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் போடும் போதும் சார்ட் இருக்குது, அந்த சார்ட்டுக்கு மேலே வந்து பேட்டர்ன்ஸ் வருது, அதுக்கு மேலே டேட்டாஸ் வருது, அதுக்கு மேலே டைம் சைக்கிள் வரும் போதும் உங்களோட பிக்கப் வந்து பயங்கர ப்ரிசிஷனாக இருக்கும். வாங்க கம்ப்ளீட்டாக வந்து கற்றுக்கலாம். உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னால் எங்கள் கால் சென்டர் நம்பர் கால் பண்ணுங்கள், 9444468888. வாங்க மார்க்கெட் பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. க்ளோஸ் ஆகும்போது 143 பாயிண்ட்ஸ். நேற்று எந்த அளவுக்கு கீழே போட்டு மிதித்தாங்களோ இன்றைக்கி அதே அளவுக்கு மேலே தூக்கிட்டு போனாங்க. ஒரு ஸ்டேஜில் கரெக்டாக சொல்ல போனால் 3 o'clock வரைக்கும் அப்படி தான் தூக்கிட்டு போனாங்க. நேற்று ஃபார் சம் பர்சனல் ரீசன்ஸ் நான் வந்து வீடியோ பண்ண முடியல. பட் மார்க்கெட் வந்து வோலட்டாலிட்டி ஹையாக இருக்கும் இந்த வாரம், ரைட்? ஹையாக வோலட்டாலிட்டி இருக்கும், ஜாக்கிரதையாக இருந்துங்க. மார்க்கெட் இஸ் மோர் ஆன் தி டவுன் சைடுன்றது நம்மளோட சாட்டர்டே வீடியோவில் மறைமுகமாக சொன்னேன். பட் ஃப்ரைடே வீடியோவில் அழுத்தம் திருத்தமாக வந்து நான் சொல்லியிருந்தேன். அண்ட் காரணம் எல்லாமே வந்து சொல்லியிருந்தேன். பார்க்கலன்னா நிச்சயமாக வந்து சாட்டர்டே வீடியோ ரொம்ப சின்னதாக இருக்கும், ஏன்னா சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி ஃப்ரைடே வீடியோவில் வந்து கிளியர் கட்டாகவே நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி மார்க்கெட் எந்த அளவுக்கு மேலே தூக்கிட்டு போனால் அதே லெவலுக்கு மார்க்கெட்டை கடைசி ½ hour போட்டு இறக்கிட்டாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங் பார்ட், வர தேர்ஸ்டே எக்ஸ்பைரி. ரெண்டாவது வந்து தேர்ஸ்டே எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நிறைய ஷார்ட் கவரிங்ஸ், மே சைடும் சரி, டவுன் சைடும் சரி, எல்லா சைட்லேயுமே வந்து போட்டு மிதிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங் பார்ட் எடுங்க. ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு, நல்ல மேலே போச்சு, மறுபடியும் அதே லெவலில் வந்து க்ளோஸ் ஆச்சு. இட்ஸ் அ டாப்பிங் டே. ஸோ நாளைக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன், நாளைக்கு வந்து இன்னையோட லோ உடைக்கும் போதும் டாப்பிங் டேயில் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. எடுத்து பாருங்களேன், அந்த 23,000 லெவலில் வந்து எவ்வளோ நாள் பிடிச்சிச்சு உடைக்கிறதுக்கு. அது உடைச்சதுக்கப்புறமா அது ரீடெஸ்ட் பண்ணுது. ரொம்ப சிம்பிள். நேற்று வந்து அழகாக போட்டு உடைச்சிருச்சு, இன்றைக்கி வந்து அது லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ மோர் ஆன் டவுன் சைட் ஜேர்னி ஆரம்பிச்சிருச்சு. நேற்று யூஎஸில் ஒரு மித்து, ரைட்? ஏஐ நாங்கள் தான் ராஜான்றது சைனாக்காரன் போட்டு ஆட்டிட்டோம். பட் எலான் மஸ்க் வந்து கேட்ட கேள்விக்கு வந்து இன்னும் பதில் கிளியராக வரல, ரைட்? இதெல்லாம் சாத்தியமா? எஸ், சாத்தியம். பட் அதுக்கான பேக்ரவுண்ட் ஹார்ட்வேர் என்ன? ஸோ இது மாதிரி சில கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. we will not get into it. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பார்ட். எந்த அளவுக்கு வந்து NVIDIA வந்து மேலே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சோ, they created asset, ஹையஸ்ட் சிங்கிள் டே மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இன்க்ரீஸ் பண்ணுது. நேற்று க்ளோஸ் டு அபவுட் $580 billion வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக மேலே போனாங்க அந்த அளவுக்கு கீழே வந்திருக்கு. இதை நான் அடிக்கடி நான் சொல்கிறது, மீடியன், ரைட்? மூவிங் ஆவரேஜ் விட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீ தள்ளி போறியோ அந்த மூவிங் ஆவரேஜ் லெவலுக்கு வந்து தான் ஆகணும். ஏதாச்சும் ஒரு காலகட்டத்தில் வந்து தான் ஆகணும். அண்ட் அது நடந்துகிட்ருக்கு. ஸோ டெக்னிக்கலி தெர் இஸ் நத்திங். இதில் வந்து நிறைய பேர் வந்து வேல்யூவேஷன் வந்து ஹை வேல்யூவேஷன் இது அதெல்லாமே வில் நாட் கெட் இன் டு தோஸ் திங்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் மோர் ஆஃப் இந்தியன் பேஸ்ட் ரியாக்ஷன் ரேதர் தென் US பேஸ்ட் ரியாக்ஷன்ஸ். US பேஸ்ட் ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு. அண்ட் வி நோ நம்ம இன்றைக்கி ரியாக்ஷன் ஆனது எல்லாமே வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கான ஷார்ட் கவரிங்ஸ். மண்டே நீக்கி போட்டு கீழே விழுந்ததாகட்டும், இல்லை ஃப்ரைடே நீக்கி ஒரு டைரக்ஷன்ஸ் இல்லாத இருந்ததாகட்டும், தேர்ஸ்டேக்கு முன்னாடி வந்து அந்த ஆட்டத்தை வந்து முடிக்கிறாங்க. 1 2 இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆகும் போதும் 32 பாயிண்ட்ஸ் தான் ப்ரீமியம்.
நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் it was HDFC Bank, it was ICICI Bank, it was Axis Bank. Reliance நெகட்டிவ் சைடில் சப்போர்ட் பண்ணல. இதில் தான் பஜாஜ் ஃபைனான்ஸ் ஆகட்டும், பஜாஜ் ஃபின்சர்வ் ஆகட்டும், இவங்களாம் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ மார்க்கெட் மோர் ஆஃப் ஆன ஷார்ட் கவரிங் ரேலிஸ் தான் வந்து ஹெவியாக போயிட்டு இருந்துச்சு. எத்தனை பேர் இதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாங்கன்றது தெரியாது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 774 பாயிண்ட்ஸ், 2 ஜாம்பவான்கள் ஆக்சஸ் பேங்க்கும் ஹெச்டிஎஃப்சியும் 3% 4% மேலே இருந்தால் டெஃபினட்டாக மேலே தானே போகும். ஸோ ஆல்மோஸ்ட் 774 பாயிண்ட்ஸ் அப்பு. நெகட்டிவில் க்ளோஸ் ஆச்சு. ப்ரீமியம் நான் சொல்கிறது வந்து -11 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம். இன்ட்ராடே ஸ்விங்கை வந்து அதே தான், அந்த லெவல் தான், 796 ஹவர்ஸ் தான் க்ளோஸ் ஆனது. வந்து இன்ட்ராடேயில் ஹோல் டே ப்ராஃபிட் வந்து 774, இது வந்து 796, அதாவது லோ டு ஹை. அந்த நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 290 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடே ஸ்விங். இன்றைக்கி இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னதுன்னு சொன்னால், டாலர் இண்டெக்ஸ் மறுபடியும் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதனால ரூபி வீக் ஆகிருக்கு. இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 6:30 நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் 86.55 அந்த லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ டாலர் இண்டெக்ஸ் அங்கே ட்ரேட் ஆகும் போதும் என்ன காட்டும்? டெஃபினட்டாக ஸ்டாக் மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கலாம், ஃப்ளாட் நெகட்டிவாக இருக்குது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே. கமாடிட்டிஸ் நேற்று கோல்டு ஆகட்டும், சில்வர் ஆகட்டும், க்ரூட் ஆகட்டும் எல்லாமே வந்து மோர் தென் 1.5% கீழே விழுந்துச்சு. ஆனாலும் ருப்பி டேர்ம்ஸில் வந்து கோல்டு வந்து குறைவே இல்லை. ரைட் நவ் கோல்டு வந்து 8,300 லெவலுக்கு மேலே வந்து ட்ரேட் ஆகுது. இது வந்து 24 கேரட் ஹோல்சேல் ரேட், ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. இது ஒன்று. சில்வரை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 94,000 லெவல், 93,800 வரைக்கும் போச்சு. இப்போ வந்து இட்ஸ் ஒன்லி ட்ரேடிங் அட் 92,500 லெவலில் பர் கேஜி ஆஃப் சில்வர், 999 குவாலிட்டி சென்னையில் ஜிஎஸ்டியோட. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ருப்பி டிப்ரிஷியேட் ஆனனால கோல்டு வந்து பெருசாக கீழே உழுவல. நேற்று அந்த $34-35 கீழே உளுந்தப்பையும் அது வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் காட்டலை. யூஎஸ் மார்க்கெட் மோர் ஆர் லெஸ் அந்த ஃப்ளாட்டிஷ் நிலைமை தான் போயிட்டுருக்கு. அண்ட் ட்ரம்ப் எல்லா சைட்லேயும் டப்பு டிப்புன்னு அடிச்சிட்ருக்காரு. அவர் அடித்து முடியட்டும், ரைட்? ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து தே வில் ஸ்டார்ட் கான்சன்ட்ரேட்டிங் இன்டு பிஸ்னஸ். ஸோ அந்த பிஸ்னஸ் லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணும் போதும் மார்க்கெட்டோட கிளாரிட்டிஸ் வரும். ஹீ ஆல்சோ நோஸ், அவனும் ஒரு பிஸ்னஸ் மேன் தானே. ஸோ ஹீ நோஸ் மார்க்கெட் வந்து ஹை வேல்யூவேஷனில் நிற்கிது, இட் ஹேஸ் டு கரெக்ட். ஆனால் கரெக்ஷன் பண்ணுறதை வந்து பாசிட்டிவ் சைடில் வரட்டும், அந்த லெவலில் தான் வந்து இப்போதைக்கு ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கோ இல்லை செக்டார் ஸ்பெசிஃபிக்கோ இல்லை நாளைக்கு இந்த லெவல் போகும் அது மாதிரி பேசுகிறதுல அர்த்தம் கிடையாது. 2-3 விஷயம், எக்ஸ்பைரி ப்ளஸ் நம்மளோட பட்ஜெட் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த வாரம் வந்து எவ்ரி இந்தியன் ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரீம் வீக், ரைட்? வாரத்தில் 5 நாளைக்கு பதிலாக 6 நாள் ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. அதுவும் இவ்வளோ வோலட்டாலிட்டியோட, இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸோட, ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்பெஷாலிட்டியோட ரொம்ப நாள் கழித்து நம்மளுக்கு வந்து ட்ரேடிங் கிடச்சிருக்கு. ஸோ இந்த சாட்டர்டே பட்ஜெட் எப்படி இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் இப்போதைக்கு டைரக்ஷன்ஸ் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆஸ் ஆஃப் நவ், மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, ஆஸ் ஆஃப் நவ் 22,600 கீழே 400 இந்த ஜோனில் தான் வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கல்ல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ண போகுதுன்றது டிசிஷன். 2 விஷயம், நம்ம வந்து நியூஸில் இப்படி வந்துச்சுன்னா இப்படி போகுன்றது நம்ம சொல்ல, அங்கே சப்போர்ட் எடுக்கிற லெவலில் வந்து என்ன மாதிரி ஒரு இண்டிகேஷன்ஸ் கொடுக்குது, என்ன மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகுது, வால்யூம், மூமெண்டம், இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபர்தர் டைரக்ஷன்ஸ் கொடுக்க முடியும். பட் ஆஸ் ஆஃப் நவ் மேஜர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு புல் பேக் ரேலி மோடில் தான் நிற்கிது. கீழே உளுந்து தே ஹவ் டேக்கன் ஒரு டீசன்ட் சப்போர்ட் எடுத்து அப்சைட் மூவ்க்கான சான்சஸ் தான் காட்டிகிட்ருக்காங்க. இட்ஸ் நாட் எ ரியல் அப் மூவ். மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, தே ஆர் நாட் ரியல் அப் மூவ், இட் இஸ் மோர் ஆஃப் எ புல் பேக் ரேலி. அந்த புல் பேக் ரேலிக்கு அப்புறமா அது டவுன் சைடு வரப்போகுதா இல்லை பர்மனெண்ட்டாக அப்சைட் போகுதான்றது அந்த ஸ்டேஜில் தான் வந்து தெரியும். கரண்ட் லெவலில் வந்து தெரியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய ஈவெண்ட் பேக்ட் இருக்குது. ரேதர் தென் மங்காத்தா விளையாடுறதோட
குட்டி குட்டியாக சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி குட்டி குட்டியாக ஸ்விங் ட்ரேடு வேணால் பண்ணீங்க. பட் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.